எவ்வளோ தேனீக்கள் பார்த்தீங்களா? தேனீக்கள் இப்போ இந்த இடத்த கூடு கட்டுறதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கு. தேனடையை கட்டுறதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கு. பொதுவாக தேனீக்கள் ஒரு இடத்த கூடு கட்டுறதுக்காக தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னா, அது ஏற்கனவே ஒரு இடத்துல தேனடையை கட்டி இருக்கும்ல, அங்கேருந்து எல்லா தேனீக்களும் வேலைக்கார தேனீக்களும் அப்படியே பறந்து எல்லா இடத்துக்கும் போகும். போயிட்டு அந்த இடங்கள்லேருந்து ஏதாவது ஒரு தேனி ஒரு குறிப்பிட்ட இடத்த இது சரியான இடம் அப்படின்னு தேர்வு செஞ்சதுக்கப்புறமா திரும்ப அந்த கூட்டுக்கு போயிட்டு வேகிள் டான்ஸ் அப்படின்ட்டு ஒன்று ஆடும். அந்த வேகிள் டான்ஸ் மூலமாக 8 வடிவத்தில் ஆடும். அது மூலமாக அந்த தேன் கட்டுறதுக்கான புது கூடு இது மூலமாக தான் அது தேன் எங்கே இருக்குன்ற பூக்கள் எங்கே இருக்குது அதிகமாக இருக்குன்றதையும் காட்டும். அதே மாதிரி எங்கே கூடு கட்டலான்றதையும் காட்டும். அது மூலமாக மற்ற தேனீக்களும் அது எவ்வளவு தூரத்தில் இருக்குது, எந்த திசையில் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கும். தெரிஞ்சுக்கிட்டு மொத்தமாக எல்லாமே கிளம்பி அந்த புது கூட்டுக்கு வந்துடும். பழைய கூட்டை கைவிட்டுட்டு அதில் உள்ள தேனெல்லாம் எடுத்து குடித்ததுக்கப்புறமா அதை கைவிட்டுட்டு புது கூட்டுக்கு வந்துடும். ராணி தேனி இங்கே கொண்டு வந்துடும். ராணி தேனி இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் ராணி தேனியை சுற்றி தான் எல்லா தேனீக்களும் பறக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த இடத்த அதுங்க தேர்ந்தெடுத்ததுனால மொத்தமாக இப்போ இங்கே வந்து இன்னும் கூடு கட்டவே ஆரம்பிக்கல. தேனீக்களால் மட்டுமே ஆன ஒரு அடை மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளே நான் வந்த உடனே பார்த்தேன், வெறும் குச்சி மட்டும் தான் இருக்குது. இன்னும் உள்ளே எதுவும் கூடு கட்ட ஆரம்பிக்கல. எல்லாம் இந்த இடத்த தேர்ந்தெடுத்ததுனால இப்போ சுற்றி அந்த இடத்துலையே எல்லாம் அடை மாதிரியே ஃபார்ம் ஆகிருச்சு. இன்னும் கொஞ்சம் நாளில் அடுத்தடுத்த நாட்களில் அப்படியே இந்த இடத்துல ஒரு தேன் கூட்டை கட்டிடும். ரொம்ப நேரம் இதுங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம், உங்கள்கிட்ட இதை காட்டணும்னு தோணுச்சு, அதனால தான். பாருங்கள், இன்னும் நிறைய தேனீக்கள் வந்துகிட்டு இருக்குது. ராணி தேனி இங்கே இருக்குன்றதுனால மற்ற தேனீக்களும் வந்துக்கிட்டே இருக்குது. சுற்றி ஆயிரக்கணக்கான தேனீக்கள் பறந்துக்கிட்டு இருக்குது. எல்லாம் சேர்ந்து இந்த இடத்துல கூடு கட்டி இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு இங்கே தான் அதுங்க வாழும். தொந்தரவு பண்ண வேணாம், அப்படியே நம்ம கிளம்புவோம்.